மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் யூனிட்டில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 12.17 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ 12.17 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பென்சீன் ரிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா CH2 CH3. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர்? ஸோ பென்சீன் ரிங்கில் 2 கார்பன் உள்ள ஒரு ஹைட்ரோ கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்ன? எத்தில் பென்சீன். ஸோ இது வந்து என்னது? எத்தில் பென்சீன். ஸோ இப்போ இந்த எத்தில் பென்சீனை ஹீட் பண்ணுறாங்க. ஸோ எதோட ஹீட் பண்ணுறாங்க? ஆல்கலைன் KMnO4ஓட ஹீட் பண்ணுறாங்க. ஸோ KMnO4 இன் ஆல்கலைன் மீடியம் KOH. ஸோ அதில் ஹீட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் KMnO4 என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த எத்தில் குரூப் வந்து ஆக்சிடைஸ் இன்டு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இப்போ நம்ம அந்த பேசிக் மீடியத்தில் இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணுறதுனால நமக்கு அந்த பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ பென்சீன் ரிங். ஸோ COOK. ஸோ இது என்ன ப்ராடக்ட்டு? பொட்டாசியம் பென்சோயேட். ஸோ ப்ராடக்ட் என்ன? பொட்டாசியம் பென்சோயேட். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நமக்கு ரியாக்டண்ட்டில் 2 கார்பன் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கார்பன் தானே இருக்குது. அதுதான் இந்த ரியாக்ஷன். இதுவும் சைட் செயினில் எத்தனை கார்பன் இருந்தாலும் அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டு ஒரு கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஸோ இது என்ன ப்ராடக்ட்? பொட்டாசியம் பென்சோயேட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இப்போ ஒரு பென்சீன் ரிங். ஸோ பென்சீன் ரிங்கில் ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 2 COOH குரூப் இருக்குது. ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் 2 COOH குரூப் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பேர்? இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர்? தாலிக் ஆசிட். ஸோ இதுக்கு வந்து என்ன பேர்? தாலிக் ஆசிட். ஸோ இப்போ இந்த தாலிக் ஆசிட் எதோட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா SOCl2. ஸோ SOCl2ஓட ஹீட் பண்ணுறாங்க. ஸோ SOCl2னா என்ன? தயோனைல் குளோரைடு. ஸோ இப்போ இந்த தயோனைல் குளோரைடோட ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை Cl. ஸோ இப்போ இங்கே இந்த 2 OH குரூப்பும் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை Cl. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? COCl. இங்கேயும் COCl. ஸோ ப்ளஸ் சைட் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? HCl. ஸோ ப்ளஸ் SO2. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பியோர் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் தி அசைல் குளோரைடு. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரெண்டுமே கேஸஸ். ஸோ அதனால் நமக்கு வந்து ஹை பியூர் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன பேர்? தாலாயில் குளோரைடு. ஸோ நமக்கு வந்து தாலிக் ஆசிட் எடுத்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தாலாயில் குளோரைடு. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பென்சால்டிஹைடு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பென்சால்டிஹைடு. வாட் இஸ் பென்சால்டிஹைடு? C6H5CH4. ஸோ இந்த CH4 எப்படி எழுதுனா? C டபுள் பாண்ட் OH. ஸோ இப்போ இந்த பென்சால்டிஹைடை எதோட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? NH2 NH CONH2. ஸோ இது என்ன குரூப்பு? செமி கார்பசைடு. நமக்கு நல்லாவே தெரியும் இது என்னது? செமி கார்பசைடு. ஸோ செமி கார்பசைடு என்ன? ஹைட்ரஜன் ஃபார்முலா தெரியும், NH2. ஸோ அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக CONH2 குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது செமி கார்பசைடு. ஸோ இப்போ இதில் என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஸோ வாட்டர் எலிமினேட் ஆகும். நமக்கு வாட்டர் எலிமினேட் ஆகி என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா C6H5CH. ஸோ இப்போ வந்து டபுள் பாண்ட் N. ஸோ அது வாட்டர் போயிடுச்சு இல்லையா? ஸோ டபுள் பாண்ட் NH CONH2. ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன பேர்? செமி கார்பசோன். ஸோ ப்ராடக்ட் பேர் என்ன? செமி கார்பசோன். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கன்வர்ஷன்? பென்சீன்லேருந்து ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராடக்ட்? பென்சீன் ரிங். ஸோ C டபுள் பாண்ட் O. ஸோ இன்னொரு பென்சீன் ரிங். ஸோ இது என்ன பேர்? இது வந்து பென்சோஃபினோன். ஸோ இதுக்கு என்ன பேர்? ஸோ பென்சோஃபினோன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரியாக்ஷன் தான் இது. வந்து என்னென்னா ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன். ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் ரியாக்ஷனில் என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து ஒரு அசைல் குளோரைடு எடுத்துக்கணும். ஸோ இப்போ பென்சீன் ப்ளஸ் இதை வந்து எதோட ரியாக்ட் பண்ணணும்னா ஸோ பென்சாயில் குளோரைடோட ரியாக்ட் பண்ணணும். பென்சாயில் குளோரைட் ஃபார்முலா என்ன? COCl. ஸோ பென்சீன் ப்ளஸ் பென்சாயில் குளோரைடு. ஸோ பென்சீனும் ஸோ பென்சாயில் குளோரைடும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ பென்சீனை பென்சாயில் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறோம். இது ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன் ரியாக்ஷன். நமக்கு நல்லாவே தெரியும் என்ன கேட்டலிஸ்ட், லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட், AlCl3 அன்ஹைட்ரஸ் AlCl3. ஸோ இப்போ என்ன ஆகும்னா HCl எலிமினேட் ஆகிடும். ஸோ HCl எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும், பென்சின் ரிங், சி டபுள் பாண்ட் ஓ, இன்னொரு பென்சின் ரிங் கிடைக்கும். ஸோ இது வந்து பென்சோஃபீனோன். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர், பென்சோஃபீனோன். ஸோ ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் என்ன, HCl கிடைக்கும். உங்களுக்கு எல்லாம் இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.